இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடைசியாக இந்த தியானிக்க இருப்பது பூர்வ நாட்களை மறவாதே. பூர்வ நாட்களை மறவாதே. இந்த வாரம் முழுவதும் பல காரியங்களை நாம் தியானித்து வந்தோம். எதையெல்லாம் நாம் மறக்க கூடாது என்பதை தியானித்து வந்தோம். முதலாவதாக அவர்கள் நமக்கு செய்த உபகாரங்களை நம்ம மறக்க கூடாது என்று தியானித்தோம். இரண்டாவதாக கர்த்தரையும் அவருடைய அன்பையும் மறக்க கூடாது என்று தியானித்தோம். மூன்றாவதாக அவருடைய நேசத்தை மறக்க கூடாது என்று தியானித்தோம். நான்காவதாக உடன்படிக்கையை மறக்க கூடாது என்று தியானித்தோம். ஐந்தாவதாக வசனத்தை மறக்க கூடாது என்றும், ஆறாவதாக தானம் தர்மம் பண்ணுவதை மறக்க கூடாது என்று சொல்லி நம்ம தியானித்தோம். இப்பொழுது பூர்வ நாட்களை மறவாதே அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாய் தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அன்போடு சொல்றாரு பாருங்க, கடந்து போன வருஷங்களை கவனித்துப்பார் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தூரம் வளர்க்கப்பட்டு இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிற ஒவ்வொரு வருஷங்களும் நீங்க நினைத்து பார்க்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் நமக்கு அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கே போதாது. அந்த அளவுக்கு தேவன் பல நன்மைகளை அவ்வப்போது செய்து 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 இவ்வளவு தூரம் நம்மள என்ன செஞ்சிருக்காரு, நடத்தி வந்திருக்கிறார். அப்போ கடந்த காலங்களை நம்ம நினைத்து நினைச்சேனோ கசப்புகளை வளர்த்து கொள்ளாமல் தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து 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 நாம் நன்றி செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, சில நேரத்துல அழகாக ஒரு பக்தன் பாடிறப்ப, எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத நன்மைகளை எனக்கு அவர் செய்ததை நினைத்து நினைச்சேவா துதி செய்வா. பாருங்க, பொல்லாங்கனின் பொறாமையும் மறைவாய் வைத்த சதி பலவும் அவருடைய கைகளில் வரைபடமாய் உள்ள யாரையும் அணுகாதுன்னு சொல்லி அந்த பக்தன் பாடுறார். அத நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. பொல்லானின் பொறாமையும் மறைவாய் வைத்த சதி பலவும் என்ன செய்யாதான், யார ஒண்ணுமே செய்யாதான், வல்லோனின் நம்ம இயேசு கிறிஸ்துவின் கையில் வரைபடமாய் இருக்கிற, நம்ம கையில உள்ளங்கையில அவர் நம்மை வரைந்திருக்கிறார். வரைபடமாய் நம்ம இருக்கிறோமா அதான் நம்முடைய முக்கியம். அப்போ வல்லோனின் கரத்தில் வரைபடமாய் இருக்கிற நம்ம அது என்ன செய்யாதான், ஒன்றுமே செய்யாதான். அப்போ பொல்லானின் எனக்கு அந்த அவங்க பொறாம, அவங்களுடைய சதிகள், என்ன நாசமோசங்கள், என்ன விக்கினங்கள், என்னை தள்ளி நான் இந்த வருடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யல, தேவனுடைய கரத்தில் வரையப்பட்டிருந்த நம்ம தேவனை மறந்துட்டோம். அதனால நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும், பூர்வ காலத்துல தேவன் செய்த நன்மைகளை நினைத்து 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 துதி செய்து செலுத்தி கொண்டே இருக்கும்போது நம்முடைய பாவங்கள், வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள், தடைகள், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் என்ன செய்யுமா, திறக்குமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நினைத்து 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 நன்றி செலுத்தும் போது எத்தனை பொறாமைகள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை சதிகளும் நமக்கு விரோதமாக தீட்டப்பட்டாலும் அகித்தோப்பேலின் ஆலோசனை அர்த்தம் பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். அப்போ அது ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, பூர்வ நாட்களின் காரியங்களே தேவனுக்கு இதே செய்தார், உமக்கு சோத்திரம் கடவுளே, என்னை காப்பாத்தின நன்றி தகப்பனே, அந்த ஜீவனுள்ள தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து நினைத்து நன்றி செலுத்தும் போது நம்மளை அது என்ன செய்யாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்ப அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, எகிப்துல ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. 430 வருஷம் நினைச்சாங்க, வேதனைப்படுறாங்க. அப்போ அங்க பாருங்க, ஆளோட்டிகளை வைத்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்க தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் அதை கேட்டு அவங்களை என்ன செய்யறாரு, அப்படியே வழிநடத்தி அந்த எகிப்துல இருந்து அந்த மக்களை அப்படியே என்ன செய்யறாரு, வழிநடத்தி என்ன செய்யறாரு, கூட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டாரு. அப்படி வரும்போது ஷார்ட்கட்ல நிறைய இருக்கதான் செஞ்சு, ஆனாலும் தேவன் அவருடைய வழியில் நடத்திட்டே வர்றாரு. தகுதியானவங்க மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு நீங்களும் கதறீங்க, தேவன் உங்களை விடுவிச்சு வெளியே கூட்டு வர்றாரு. கூட்டு அற்புதம் அதிசயம் செய்து கூட்டு வரும்போது நம்ம முறுமுறுக்கிறோமா, இல்ல தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்றோமா, இல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம நிறைய காரியங்களை செய்யறோமா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யறோமா, அப்படி செய்யும் போது கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நிறைய பேர் என்ன செய்றாங்க, வனாந்திரத்துல மடிந்து போறாங்க. அப்போ தேவன் சில குவாலிபிகேஷன்ஸ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ எல்லாவற்றையும், நான் உன்னை இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படும் போது என்னை கூட்டு நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன், அதை நீ சுத்தரித்து மறுமையில அந்த நித்திய ஜீவன் அடையிறதுக்கு நீ தகுதியில கடைசி வரைக்கும் நம்ம உண்மையா இருந்தா தான் நினைச்ச முடியும்,
பரலோக ராஜ்யத்தை சுதந்திருக்கிறோம். கடைசி நேரத்துல தவறு பண்ணா கூட நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். அப்போ கொஞ்சம் பேருக்கு தான் பரலோகத்துல இடம் இருக்கு. அந்த இடத்த நம்மள என்ன செஞ்சோம்னா நம்மளை தகுதிப்படுத்தி நம்ம அதை என்ன செஞ்சோம்னா பற்றி கொள்ள வேண்டும். அப்போ பூர்வ நாட்களே நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு கதை உண்டு பாருங்க. ஒரு மந்திரி ஒரு அழகான ஒரு சிறிய பெட்டிய ராஜா கூட எங்க போனாலும் ராஜா கூட மட்டும் இல்ல, எங்க போனாலும் அந்த பெட்டியை கையில தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அவர் நல்ல உண்மையான மனுஷன், உத்தமனமான மனுஷன், எந்த தீங்கும் செய்ய மாட்டாரு, எந்த விதமான சதி திட்டங்களோ எதுவும் பண்ண மாட்டாரு, உண்மையா இருப்பார். அந்த மந்திரியை பார்த்து மற்ற மந்திரிகளுக்கு பொறாம வந்துச்சு. அப்போ இவர் மேல எந்த குற்றமும் என்ன செய்ய முடியல, சாட்ட முடியல. அப்போ இப்படி பாத்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த பெட்டியை மட்டும் எதுக்கு தூக்கிட்டு அங்கங்க போறாரு? அப்ப அந்த பெட்டியை வச்சு அவருக்கு விரோதமா கலகம் உண்டாக்கணும்னு சொல்லி அப்போ ராஜாட்ட போய், ராஜாவே இங்க பாருங்க, உண்மை காட்டிலும் எங்க போனாலும் என்னதான் செய்யறாரு, அந்த பெட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, வைரக்கல் ஏதோ திருடி வச்சிருக்காரு, வீட்டுல வச்சுட்டு போனா அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி அவர் கூடயே தூக்கிட்டு போறாரு சொல்லி பல சதி திட்டங்களை சொல்லி ராஜாவுக்கு இந்த மந்திரி மேல கோபம் வர்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பாத்துட்டே இருந்தாரு ராஜா. ஒன்னுலயுமே இவன் தப்பு பண்ண மாட்டானே அப்படின்னு கொஞ்ச நாள் அவங்க சொல்றத கண்டுக்கிடாத ராஜா மீண்டும் 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 அவரை பத்தி தப்பா சொல்லும் போது அவர் கோபம் ஒரு நாள் அந்த மந்திரியை கூட்டே, மந்திரி இங்க வா, அந்த பெட்டியை திறங்க அப்படின்னு சொன்னா ராஜன் கட்டளையை கேட்டு எல்லாரும் திறக்கிறாங்க. அவரே என்ன செய்றாரு, இல்ல நானே திறந்து காமிக்கிறேன். திறந்தா அந்த பெட்டிக்குள்ள ஒரு கிழிந்த கந்தலான ஒரு ஆடை இருந்துச்சு. இது எதுக்கு நீ இதுல வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாரா. உடனே அவர் சொன்னாரா, நான் அந்த கிழிந்த கந்தலான ஆடை அணிந்திருக்கும் போதுதான் நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன மந்திரியாக உயர்த்தினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அதை நினைவு கூறணும்னா தாழ்மையில் நீங்க என்ன செஞ்சீங்க, நினைச்சு உயர்த்தினீங்க. நான் மந்திரி ஆயிட்டேன், இன்னைக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கு, சாப்பாடு இருக்கு, அதை மறந்துடக்கூடாதுன்னு அதை என் கூட தூக்கிட்டே பார்த்து அந்த ராஜா கண்ணை அப்படி மனம் கசந்து அப்படி கண்ணீர் விட்டு அழுதாராம். ஐயோ, மத்தவங்க சொல்லத கேட்டு நான் உன்னை இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போ பூர்வ நாட்களே நாம நினைக்க வேண்டுமா, கடவுள் நம்ம எவ்வளவு தாழ்மையில இருந்த நம்மள இன்னைக்கு இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்காரு. நம்ம எப்படி இருந்தோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்மள கொண்டு வந்திருக்காரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்கள பார்த்து நம்ம எத்தனை தடவை முறுமுறுத்துட்டோம். தேவன் எவ்வளவா வேதனைப்படுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நம்ம நினைச்ச மாட்டோம், தவறு பண்ணவே மாட்டோம். அப்போ பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும். எப்படி இந்த மந்திரி கிழிந்த கந்தலாம் ஆடையில தூக்கி திரிஞ்சாரோ அப்படி இல்லாம தேவன் எனக்கு செய்தாரு, இந்த தாழ்விலிருந்து என்னை இவ்வளவு தூரம் தூக்குனாரு. அப்ப அந்த தேவனை நம்ம மறக்க கூடாது. அவருக்கு நான் சாட்சியா ஜீவிக்கணும், அவரை மறுதளிக்க கூடாது. அவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி நம்ம செய்யும் போது தேவன் உங்களையும் நினைவு கூர்ந்து உங்களையும் உயர்த்தவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி மாதத்துல நாங்க வந்திருக்கோம், கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். தேவன் செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் நினைத்து 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 அவருக்கு நீங்க நன்றி செலுத்தும் போது தேவன் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையே வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவரை உங்களை உயர்த்தி கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு யோசேப்பை உயர்த்தின தேவன், ஒரு தானியலை உயர்த்தின தேவன் உங்களோடு இருந்து உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நிலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் செலுத்தின அன்பை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உங்களுடைய கிருபைகளை தியானித்தோம், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களுக்காக எழுதி வைத்திருக்க வசனங்களை தியானித்தோம் தகப்பனே. உடன்படிக்கையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு காரியங்களை தகப்பனே தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்த ராஜா, பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்த தகப்பனே. அப்பா, உண்மை துதிக்கிற ராஜா, இந்த நேரத்தில் தகப்பனே உண்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளை நீ நினைவு கூறும்படிக்கா ஜெபிக்கிற. இவ்வளவு நாள் நாங்கள் மறந்து விட்டோம் தகப்பனே. இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் மீண்டும் வருகிற ராஜா. அப்பா, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள் எல்லாம் மறந்து தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மாத்திரம் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திறோம் சொல்லி உண்மை நன்றியோடு துதி பலிகளை செலுத்தின உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக ராஜா. இந்த பிள்ளைகளோடு இருங்க, அவங்களை நீங்க ஆசீர்வதித்து அவங்களை கனப்படுத்தி அவங்களை உயர்த்தி வாழ்க்கையின் பெரிய காரியங்களை அடைந்து கொள்ளும்படி கிருபை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் தாங்கி வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.